ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் எ ப்ரீஸோட எபிசோடு 15வதோட எக்ஸ்பிளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 14வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப மோசமானவங்க. ஏன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே என்னை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. இவங்கள நான் என்ன சொல்கிறது? சரி, ஏதோ ஒன்று வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடமே பயங்கரமாக டெக்கரேட் செய்யப்பட்டிருக்கு. இது உங்களுக்கான பார்ட்டி டைம், அதாவது உங்களுக்காக நாங்கள் பெஸ்ட்டாக சமைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? டின்னர் நம்ம அதே டைமில் தான் சாப்பிட போகிறோம். ஒரு சைடு அவளுக்கு கடுப்பாக இருக்குது. ஆமாம், நீங்கள் எதுக்காக இதை பண்ணணும்? ஆனால் நான் ஏன் பெருசாக எதுவும் பண்ணலை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஒரு சைடு நம்ம ஹீரோவோட கையை பார்க்குறா. ஆமாம், உன்னோட கை இன்னுமே குணமாகலையா? அதுக்குள்ளே நீ எதுக்கு சமைக்கிற? பரவாயில்லை, இருக்கட்டும். சண்டையில் நான் அவ்வளோக்கும் பெரிய விஷயத்த பண்ணலை. ஸோ என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணுறேன், அவ்வளோதான். உண்மையாக சொன்னால் நீ எனக்காக ரொம்பவும் நிறையவே பண்ணிட்ட. சில விஷயத்தை எங்களுக்காக பண்ணுற, உனக்காகன்னு சில விஷயத்த உனக்கு பண்ண தோணாதா? நீ ஒரு வாரம் முழுக்க எல்லாருக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுற. ஸோ உனக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அப்படியா? என்ன வேணாலுமா? ஆமாம், என்ன வேணாலும். அப்போ நான் இன்னைக்கு நாள் முழுக்க நீ எனக்கு ஒண்டி தான். கேட்குற அவங்க ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க 2 பேரும் இதனால் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது செலிப்ரேஷன்? இது எல்லாத்துலேயும் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, அதனால் இதில் நாங்களும் இருப்போம். அப்போ நான் 3 பேருமே வா. சரி, இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கேட்குற அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் என்ன சொல்ல போகிறான்னு யூவும் சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே என் கூட தீம் பார்க்குக்கு வரணும். இதை கேட்ட அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் ஒரு சின்ன பையன் மாதிரியோ இல்லைனா ஒரு பொண்ணு மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், உண்மையிலே உனக்கு இதுதான் ஆசையா என்ன? என்னோட கனவே அதான். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி அங்கே போய் என்ஜாய் பண்ணணும். ஒரு சைடு அவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ். மற்றவங்க எல்லாருமே இவங்களை இதனால எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு டேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்களே. அதனால் அவங்களுக்கு ஒரு இதமாக தோணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கால் வருது. அதுவும் மிக்டோனா அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஹலோ, ஒன்று சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆள் பிடிங்கிடுறான். மிக்டோனா, நீங்கள் தானே மிஸ்டர் மிக்டோனா? கொஞ்சோண்டு பிரேக் அவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கு நீங்கள் ரொம்பவும் கடுப்பாக இருக்கீங்கன்னு. அதான் ப்ரொட்டேஜியாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரேக் முக்கியம். ஆனால் பிரேக்கே இல்லைன்னா அவங்க டயர்டாகி அவங்க இன்னமும் கீழே தான் போவாங்க. அதனால் நீங்கள் பிரேக்கை கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஐயோ, நீ நீக்கோ கிட்ட ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறியா? இந்தோ தரேன். நீக்கோ, நான் இன்னைக்கான மேட்சை கேள்விப்பட்டேன். நீ ஜெயிச்சிட்டியாமே. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நான் இந்த ஹைட்டோ இருக்கான்ல, இந்த கண்ட்ரிலேயே மிகப்பெரிய ஹைஸ்கூலில் இருக்க ஒரு பெஸ்ட்டு கராத்தே ப்ராக்டிஷனர், அவனையும் நீ தோக்கடிச்சிட்ட. நான் ஸ்டார்டிங்கில் என்ன யோசித்தேன்னா, இந்த மாதிரி நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்போது அதுக்கான எந்த விதமான அவசியமும் இல்லை. அதே மாதிரி நம்ம யூ சொல்கிற மாதிரியே உங்களுக்கு பிரேக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு தேங்க்ஸ்னு சொல்கிறா. என்ன விஷயம்னு கேட்கும்போது இப்போ தான் யூக்கு தெரியுது. யூ, நீ சொன்ன விஷயத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்படி அது என்ன விஷயம்னா, இப்போலாம் என்னோட அப்பா எதிர்பார்க்குறத மீறியும் அதிகமான விஷயத்த நாங்கள் பண்ணுறோம்ல, அப்போலாம் இந்த மாதிரி அவர் எங்களை பாராட்டுவார். இப்போது தீம் பார்க்குக்கு போகிறதுக்கான பர்மிஷன் இவங்க கிட்ட இருக்குது. சண்டே அவங்க போகலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே ஃபோனில் எப்படி நம்ம யூவை மயக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஃபைனலாக அந்த நாளும் வருது. நம்ம மீவா ஃபஸ்ட்டு கண்ணை மூடிடுறா. ஆமாம், யாருன்னு கண்டுபிடி, என்னால் பார்க்காமே சொல்ல முடியும். மீவா, நீங்கள் தானே? சரி, என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? உண்மையிலே இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குது. ஆமாம், கேர்லியாக போட்டு வந்தால் கண்டிப்பாக மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்படி நான் போட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு கசிக்கியும் வரா. ரொம்பவும் அழகான அவுட்ஃபிட்டை போட்டு வந்திருப்பா. அங்கே இதை பார்த்து நம்ம யூ வியந்து போயிடுறான். ஆமாம், யார் நீ? அட மீவா, நான் தான் கசிக்கி வேஷத்தை போட்டு வந்திருக்கேன். இதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம் யூ, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது உண்மையிலேயே. அந்த இடத்துல கடைசியாக நம்ம நீக்கோ வரா. நீக்கோவோட ட்ரெஸ் அங்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது. அவங்க 3 பேருமே அதை பார்த்து வியந்து போயிடுறாங்க. ஆமாம், என்ன ஆச்சு? எதுக்காக என்னை இப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ தான் எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டல.
நீ தான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் என் மேலே ரொம்ப வியர்டாக இருக்கும் அப்படின்னு. அங்கே யூவும் சொல்கிறான், இந்த ட்ரெஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் உனக்கு. இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து எப்பயோ வாங்கி வச்சேன், ஆனால் நான் பயன்படுத்தலை. இதுக்கப்புறம் நம்ம யூ போயிடுறான். அங்கே என்ஜாய் பண்ணலான்னு பின்னாடியே நம்ம யூக்கு பாவம் தெரியலை, 3 பொண்ணுங்களும் பயங்கரமான விஷயத்த நம்ம யூக்காக யோசிக்கிறாங்கன்னு. ஆனால் இவங்க 3 பேருமே நம்ம யூவை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு பார்க்குறாங்க. யூ இன்னைக்கு நான் உன்னை மயக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு வராங்க. இங்கே மூவி டைரக்டர் ஏதோ கொலாபரேஷன்லாம் பண்ணியிருக்காராம், அதனால் இது பங்கமாக இருக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நம்ம கசுக்கி இப்போ தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறா. லேடிஸ் இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து எப்படி நம்ம யூவை கவர போகிறேன்னு. இந்த இடத்துல நம்ம யூவை கவரணும்னு ஒரு ஐடியாவும் போட்டு வச்சுருக்கா. என்னன்னா பேய் வந்த உடனே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இவ ஆக்டிங்கே பண்ண போகிறா. அதுக்கப்புறம் தெரியும் என்னோட யூக்கு நான் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஆக்டர்னு. அதனால் அவன் ப்ளஷ் ஆக போகிறான் ரொம்ப. அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க. உள்ள ஒரு பேயும் வந்து பயமுறுத்துமா. நம்ம கசுக்கி பயப்படவே இல்லை. பேயோட டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேக்கப் எல்லா விஷயமும் பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக தான்ப்பா இருக்குது. ஆனாலும் அந்த பேய் ஓடியே போயிடுது. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இந்த இடத்துல நான் தானே பயந்து போகணும். அட யூ எங்கே போனீங்க? ஆனால் யூவை பார்த்தா அங்கே ஆளை காணோம். யூ அங்கே ஆளே இல்லை. அவன் சைடாக பயந்து போய் உட்காந்துருக்கான். நம்ம ஆள்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி நான் பயப்படல, இருட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்கிறான். முன்னாடி இன்னுமே பேயோட கையெல்லாம் வருமா, அதை பார்த்து பயங்கரமாக கத்துறான். கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது. அட இருங்க கொஞ்சம், இந்த இடத்துல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது நான், ஆனால் ஆப்போசிட்டாக இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால் பிளான் அப்படியே ஊற்றிக்குது. இந்த சைடு இதெல்லாம் தெரியாமல் அவங்க வெளியில் யோசிக்கிறாங்க. கசுகி கிட்ட ஆக்டிங் எல்லா திறமையும் இருக்குது. கண்டிப்பாக அவள் வேறு லெவல் பண்ணியிருப்பா. கண்டிப்பாக நம்ம யூ வந்து மயங்கி போயிருப்பான் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிற விஷயமே வேறு. யூ பயத்தில் நடுங்குறான். அப்புறம் தான் தெரியுது பிளான் மொத்தமாக ஊற்றிக்கிச்சின்னு. அங்கே யூவும் சொல்கிறான், தூக்கி என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பேய் இருக்கிற இடம்னா எனக்கு ரொம்ப பயம். அதுக்கும் மேலே நல்ல வேலை நான் உங்களை கொண்டு போனேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என்னோட நிலமை. இதை கேட்கும்போது அவள் ரொம்பவும் ப்ளஷ் ஆகுறா. மீவாவும் யோசிக்கிறேன், இப்போ கசுக்கியாலேயே பண்ண முடியலன்னா என்ன, இப்போ எனக்கான டைம். இந்த வாட்டி நான் காட்ட போகிறேன் என்னால் என்ன பண்ண முடியும்னு. யூ எனக்கு தான். நம்ம யூ கூட அவள் ரோலர் கோஸ்டருக்கு போகலாம்னு சொல்கிறா. யூ என் கூட வர முடியுமா? எனக்கு ரோலர் கோஸ்டர்னால் ரொம்பவும் பயம். எனக்கு துணையாக இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் என் பக்கத்திலேயே. அங்கே யூவும் இதுக்கு ஒத்துக்கிறான். அங்கே மற்ற 2 பேரும் சொல்கிறாங்க, என்னால் வர முடியாதுப்பா, என்னோட விக் வந்து பறந்து போயிடும். ஆமாம், கசுக்கி வரலைன்னா என்னாலையும் வர முடியாது. அப்போனா நம்ம 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவள் ரொம்பவும் ஜாலியாக போகிறா. பிளான் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு ரொம்ப பாவமாக நடித்தாலே போதும், அங்கே எல்லாமே ஒர்க் ஆகிடும். ரைடை முடிச்சுட்டு அவள் ஜாலியாக வரா. அங்கே பெஞ்சில் இப்போ ஆக்டிங்கை போடுறதுக்கான வேலை தான். நான் ஆக்டிங்கை போடலாம்னு போனால் ஆல்ரெடி யூ அங்கே படுத்துக்கிட்டு இருக்கான். மீவா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மையாக சொன்னால் இந்த மாதிரி ரைடுனாலும் ரொம்ப பயம். நான் அப்படி இருந்தும் நான் வந்ததுக்கு காரணம் உங்கள் கூட நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல மெமரியை நான் க்ரியேட் பண்ணேன். இது கேட்கும்போது மீவாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.